எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் பல இடங்களில் இருக்கிறோம், பல வேளைகளில் இருக்கிறோம். ஆனால் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை மகிமைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்ற பாசத்தோடு எங்களோடு பழகுகிற ஒரு கண்மலையான கிறிஸ்து, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நான் வேண்டி நிற்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உலகத்தில் பல இடங்களுக்கு சென்றவன் நான் ஆண்டவரே. ஆனால் பல காரியங்களை பார்த்தவன், பல காரியங்களை அனுபவித்தவன். ஆனால் என்னுடைய இருதயத்தை தொட்டு ஒருவர், உனக்கு உன் வாழ்க்கையிலே சிறந்தது எது என்று சொன்னால் கர்த்தருடைய வேதமும் அவருடைய பிரசன்னமுமே என்று நான் ஆணித்தரமாய் சொல்லக்கூடும். இவைகளெல்லாம் கடந்து போகும் ஆண்டவரே. ஒரு நாள் பிரியமான பிரியாணி சாப்பிட்டா அடுத்து சாப்பிட்டாதான் அது சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரே. எதிலும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லையப்பா. ஆனால் நீர் ஒருவரே நிரந்தரமானவர் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கு தேவையான வார்த்தைகளை நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷன் அல்ல, மனுஷ ஆவி அல்ல, விலையேறப்பெற்ற தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. இந்த சபைக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் அதே ஆவியானவர் தான். எனக்குள் எந்த ஆவியானவர் இருக்கிறாரோ அதுதான் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளெல்லாம் ஆண்டவரே புரிந்து கொள்ள முடியாத தேவ மகிமை ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நான் வேறு ஒரு காரியத்தை பேசலாம் என்று நினைத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஆவியானவர் நினைப்பூட்டி இருக்கிறார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஜெயம் கொள்ளுகிறவர்களை குறித்து நீ பேசிக்கொண்டிருந்தாயே என்று சொல்லி சொன்னதை நான் அறிந்திருக்கிறேன். நாம் எந்த வசனத்தை மையமாக வைத்து கிட்டத்தட்ட நாம் 3 செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய மைய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிக்கிறேன், மிக கவனமாக கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இட்ஸ் a greatest affirmation, பிரியமானவர்களே. God even wanted John, the great Saint John, to write it down. அதை எழுது என்று கூட அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. You will find both. கிறிஸ்தவ வாழ்க்கை, மீண்டும் சொல்லுகிறேன், போராட்டங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்ததுதான். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்முடைய ஃப்ரீ வில், அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுயாதீனத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே நாம் யோசேப்பு எப்படி மேற்கொள்ளுகிறவனாக இருந்தான் என்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு கேரக்டரை பார்க்க போகிறோம், மிகவும் முக்கியமான ஒரு கேரக்டர். அதை பார்த்துவிட்டு we will get into the benefits of the same overcoming. மேற்கொள்ளுகிறதனுடைய பிரயோஜனங்களை நாம் அடுத்தபடியாக பார்ப்போம். இன்றைக்கு நாம் ரூத்தின் புஸ்தகத்திற்கு நேராய் கடந்து செல்வோம். நிறைய பேர் நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கு சங்கடப்படலாம். நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 334ஆம் பக்கம், ரூத்தை குறித்து நீ பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இட்ஸ் a beautiful book, very small book. 4 அதிகாரங்கள் தான் உண்டு. அதனுடைய ஆழங்கள் 1000 உண்டு. பிரியமானவர்களே, இது நீங்கள் ஆழமாக தெய்வ சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் மிக ஆச்சரியமாக இருக்கும். முதல்
வசனமும் இப்படியாக சொல்கிறது. ஏன்னா ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் பெத்லகேமிலிருந்து, பெத்லகேம் என்றிருந்தாலே ஆகாரத்தின் இந்த பேசின் ஆஃப் ஃபுட் என்று சொல்லுவார்கள். ஆகாரத்தின் நிறைந்த ஒரு பாத்திரம், அதுதான் பெத்தேல் என்று அதுக்கு அர்த்தம் உண்டு. அங்கு என பஞ்சம் உண்டானதினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், மோவாப் பட்டணத்திற்கு புறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோட 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எத்தனை நேரங்களிலே நாம் அப்படி இருக்கிறோம். எல்லாரும் அப்படி தான் இருப்போம். நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது, ஏன்னா நம்ம எப்போ வீடு கட்டணும்னு நினைப்போம். 2 வீட்டில் திடீர்னு வாடகைக்கு இருந்தவங்க நீங்கள் உடனே காலி பண்ணுங்க, எங்களுக்கு அடுத்த வாரம் எங்களுக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அடித்து புரண்டு வீடை பார்த்து எல்லாத்தையும் சாமானில் ஏற்றி கொண்டு போய் வச்ச உடனே முதல்ல என்ன எங்களுக்கு ஒன்று, அப்பா எங்களுக்கு ஒரு சொந்த வீடை நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா? வருமா வராதா? If we keep on changing, whenever we go through a problem, our human minds, நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எதையாயிலும் ஒன்று செய்ய வேண்டும், நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் என்னன்னாலும் தீர்மானிங்க. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதிருங்கள். ஒரு சில நேரங்களில் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதவர் போல கூட இருக்கக்கூடும். ஏன் இந்த பிரச்சனைகள் எனக்கு, ஏன் இந்த துன்பங்கள் எனக்கு? ஏன்னா நம்ம என்றைக்குமே ஒரு குறுகின காலத்தை, சூழ்நிலையை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ பூரணமாயாவற்றையும் பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்றைக்குமே ஒரு அருமையான வசனத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். உலகம், பிசாசு, மனிதன் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அது எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அவ்வளவு பெரியவர் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமென். சாதாரணமாக ₹1 மார்க்கெட்டில் வைக்கிற குருவிகள், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவைகளில் ஒன்றாயிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்களா? ஏன் எனக்கு இந்த வேதனை என்று நினைக்கிறீர்களோ பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். நீங்களும் நானும் நம்பி இருக்கிற கர்த்தர் நம் ஒருவரையும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் the pain of following him to the end, அதாவது வெயிட்டிங். ஹல்லேலூயா. ஜெபித்து கொண்டு, உபவாசித்து கொண்டு, வேதத்தை தியானித்து கொண்டு, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தைக்குள்ளே நின்று ஊழியத்தை செய்து கொண்டு, பொறுமையோடு தேவன் எனக்கு அந்த நல்ல நேரத்தை, காலத்தை, அவருடைய வேலையை கொண்டு வருகிற வரைக்கும் நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நீங்கள் என்ன நடக்குன்னு பாருங்க. பஞ்சம் வந்துச்சு, உடனே அவங்க வேறு தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஆமேன். சில நேரங்களில் நம்ம நல்லது நினைப்போம், அது தீமையாக முடியும். ஆனால் இந்த குடும்பத்திற்கு மகா தீமையாக முடிந்தது. எவ்வளோ நாள் இருந்தார்கள்? கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அங்கே இருந்தார்கள். கீழே நாம் வாசித்து பார்ப்போம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. யார்? ஹஸ்பண்டு பேர். அவங்க என்ன நினச்சாங்க, சரி இங்கே தான் பஞ்சமாக இருக்குது, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போவோம். இன்றைக்கி கூட நிறைய பேர் நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறோம். தப்பொன்றும் இல்லை பிரியமானவர்களே. கடவுளுடைய திட்டம் இருக்குமானால், அது ஆசீர்வாதமாக இருக்குமானால் குறைவொன்றும் இல்லை. அப்படி எல்லாரும் புறப்பட்டு போகிறோம். ஆமாம், அது மாதிரி அவரும் என்ன நினச்சாருன்னா, ஒரு நல்ல மனுஷன், சரி இங்கே இப்படி பஞ்சமும் ஒன்றுமுன்னா 2 பையங்களை வேற வச்சுருக்குறோம், எதிர்காலமே இருக்கிறது மாதிரி தெரியல, நம்ம மோவாப் நல்ல இடம் எதுன்னு அவங்க அந்த நேரம் அது இருந்திருக்கும், மோவாப் பட்டணம் இருந்திருக்கக்கூடும். அதனால் அவர் நல்லா செலக்ட் பண்ணி, அந்த மனுஷன் பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவர் பேர் மக்லோன், மற்றொருவர் பேர் கிலியோன். யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போகிறான். ஃபஸ்ட்டு ட்ராஜடி பாருங்க. ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல நாடு, நல்ல வாய்ப்பு என்று சொல்லி புறப்பட்டு போவது ரொம்ப நல்லது.
ஆனால் இந்த குடும்பத்திற்கு என்ன நடந்தது? யார் இன்ஜின், அந்த ஃபேமிலியினுடைய என்ன பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி என்று ஆண்களை குறித்து சொல்லுவார்கள். ஆமென். பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, அவர் தான் எல்லாம். அவர் இறந்து போகிறாரு. அப்புறம் இந்த அம்மா 2 பையங்களோட தனியாக வாழுது. ஆமென். நகோமியின் புருஷனா எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரனும் மாத்திரம் இருந்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்னடா நம்ம இப்படி நினச்சிருந்தோம், நம்ம பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாமோ, பல குழப்பங்கள் வரலாம் பிரியமானவர்களே. ஆனால் எல்லாம் தேவ சித்தம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது, அவரை மாத்திரம், கிறிஸ்து இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் மாயை பிரியமானவர்களே. அவர் மாத்திரமே கண்மலை, அவர் மாத்திரமே நிரந்தரம். இயேசு சொல்றாரு, மரித்தோர் யாவரும் தேவகுமாரனுடைய என்னுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்படி பாருங்க, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மரித்து அடக்க பண்ணப்பட்டு எரிக்கப்பட்டு போன எல்லாரும் வெளியே வான்னு லாசரு சொன்னது போல சொல்லும் பொழுது அவ்வளவு எந்திரிச்சு வருவான். எவ்வளவு பெரிய தெய்வம் நமக்கு உண்டு பிரியமானவர்களே. நீ ஏன் கலங்குகிறீர்கள்? வயதை குறித்து கலங்குகிறீர்களோ? மரணத்தை குறித்து கலங்குகிறீர்களோ? வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து, உறவு பிரச்சனைகளை குறித்து கலங்குகிறீர்களோ? இஸ்ரவேலின் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்க, கணவன் இறந்து போனா. ஆமென். 2 குமாரரோட, and I could imagine, my life was the same as this. ஆமென். எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்து போனாங்க. 2 குமாரர் நாங்கள், எங்கள் அம்மா மாத்திரம். I know the pain Naomi would have gone through. என்ன கொடுமையிலே சென்றிருப்பார்கள் என்று நான் அவளோடு வேதத்தை வாசிப்பது உண்டு பிரியமானவர்களே. அவர்கள் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். கொஞ்சம் பையங்க பெருசாகிட்டாங்க. ஏன்னா 10 வருஷம் இருந்தாங்க. போகும்போதே மேபி ஒரு 15 வயசு அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கலான்னு நான் நினைக்கிறேன், தெரியல. அவர்கள் மோவாபின் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஓர்பாள், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். We don't know the cause. எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த தாய்க்கு, நகோமிக்கு. புருஷன் செத்தாச்சு, 2 பிள்ளையும் செத்தாச்சு. இவள் நகோமியும் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவள் ரொம்ப அப்படி பயங்கர தெய்வ பக்தியாய் இருந்தவள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வேதனை இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ ஏன் இது எனக்கு நடக்கணும், அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டேன் நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய், அல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே வாழ்க்கையின் தோல்விகளை வெற்றியாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆமென். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 10 வருஷம் இருந்தாங்க. அப்போ புருஷனை, அப்போ பாருங்க 5ஆம் வசனம். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள் பிரியமானவர்களே. எல்லாம் இழந்து போயிற்று. வாழ்க்கையின் நம்பிக்கை போய்விட்டது. மிஞ்சினது 2 மருமக்கமார் மட்டும்தான். ஆனா வேதம் அதை சொல்லும் போது அழகா சொல்லுது, அவள் தனித்தவளானாள். God is concerned. எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க அந்த வேதத்தை. அவ கிடக்கிறா, என் காரியத்தை நான் பார்க்கிறேன், அப்படி எழுதல ஆண்டவர். She is understanding the problem of Naomi. நெகோமியின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அறிந்த ஒரு தேவன். எப்படி எழுதி, அவள் தனிமையானவளான. ஆனால் நான் உடலடா, அல்லேலூயா, அவள் தனிமையானாள். அவள் எல்லா பிரச்சனையும் அவளுக்கு வந்தது. ஆனாலும் என்னுடைய கரம் அவளோட கூட இருந்தது என்பதற்கு அடையாளமாக எழுதப்பட்டது தான் ரூத்தின் புஸ்தகம். ஆமென். நீங்கள் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே, என்னுடைய தேவைகளின் மத்தியிலே, என் உபத்திரவங்களின் மத்தியிலே, என் சரீர பலவீனங்களின் மத்தியிலே அவருடைய கரம்
என்னோடு கூட இருந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் என்று விசுவாசிக்கிறீர்களா பிரியமானவர்களே? சூழ்நிலையை பார்க்காதீங்க, நீங்கள் பார்க்க வேண்டியது கர்த்தர். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆமென். 6ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, ஆமென், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகளோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து புறப்படும்படிக்கு எழுந்து. திருப்பி நியூஸ் வருது, இல்லை இப்போ பெத்லஹேமில் ஆகாரம்லாம் வந்துருச்சு, ஹார்வெஸ்ட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த 10 வருஷத்துலாம் கேள்விப்பட்டோன்னே இங்கே இருக்கிறதோட ஒத்தையில் இருக்கிற ஊருக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவள் என்ன செய்ற? 8ஆம் வசனத்தில் பாருங்கள். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. ஷீ இஸ் பிளஸிங் ஹிஸ் என்ன சொல்கிறது, மருமகள் 2 பேரையும். ஆமேன், ஆமேன். டாட்டர் இன் லாஸ். இட்ஸ் எ யூனிக் கேரக்டர். அவளுடைய துன்பத்திலும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது யாருக்கா உதவி செஞ்சுருக்கீங்களா? நான் ஏம்பாடே பெருசாக இருக்கு, போம்மா நீ வேற, போயா நீ வேற, அப்படி நம்ம மைண்ட் செட்டில். இட்ஸ் நாட் அ கிறிஸ்டியன் மைண்ட் செட். ஷி வென்ட் த்ரூ agony, still she is blessing her granddaughters. நம்ம என்ன நினச்சிருப்போம்? உங்களுக்கெல்லாம் வாழ்வையில் உங்களை கட்டுற நம்ம கல்ச்சரில் என்ன சொல்லியிருப்போம்? உங்கள் 2 பேரும் நீங்களாம் என்ன ராசியில் பிறந்தீங்களோ, எப்படி வந்தீங்களோ, உங்களால் நீங்கள் என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ என் குடும்பமே நாசமாக போச்சு, என் பிள்ளைகளும் செத்து போனாங்க, என்னை எப்படி தனியாக நீங்களாம் என் கிட்டே இருக்காங்க, ஓடிடுங்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும். அப்படி தானே சொல்லியிருப்போம். நகோமியுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஏன் தேவன் நகோமியை தேர்ந்தெடுத்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. உங்களுடைய உபத்திரவங்களிலே நீங்கள் உத்தமமாய் விளங்குகிறீர்களா? உங்கள் உபத்திரம், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அதனால பொய் சொன்னேன். இஸ் தட் அ கிறிஸ்டியன் லைஃப்? நோ, இட் இஸ் நாட். என் உபத்திரவத்திலும் நான் உத்தமமாய் வாழ்வேன், அது கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு பிரச்சனை வரும் பொழுதும் நீதி நியாயத்தை செய்வேன், அது கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு துன்பங்கள் வரும் பொழுதும் பிறரை நேசிப்பேன், ஆசீர்வதிப்பேன். இந்த அம்மா மருமகளை என்ன செய்றா? ஆசீர்வதிக்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி, எப்படி பாருங்கள், தாம் பிள்ளை செத்து போச்சு, இத்தோட நீ ஒன்றும் இல்லாமல் போ அப்படி சொல்லாமல், ஆமேன், என்ன எனக்கே வாழ்வில் நீ இனிமேல் எப்படி வாழ்ந்தானே, நம்ம அப்படி தான் நினைப்போம். நான் ஊருக்கு போகிறேன், என் பிள்ளைகளும் நீ இருந்தானே போனானே எப்படி வாழ்ந்தானே அப்படி நினைக்கல நகோமி. ஹல்லேலூயா. ஷி இஸ் பிளஸிங். இன்னொரு கணவனை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க, இன்னொரு கணவனை தருவார், அவனோடு கூட நீ சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அமேசிங். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, அன்புங்க, ஆர் யூ ஷோயிங் கிரைஸ்ட் லவ் டு அதர்ஸ்? ஜெயம் கொள்ளுகிறவருடைய இலக்கணம் அது பிரியமானவர்களே. எனக்கு உபத்திரவங்கள் நடக்கும் பொழுது நான் உண்மையாக இருப்பேன். பிறருடைய உபத்திரவத்தை கண்டு அவன் அன்னைக்கு அப்படி செஞ்சால இன்னைக்கு அழுந்துறான். Are you enjoying that? It's not a Christian life. Reflect Christ in every sphere of your life. வேலை பார்க்கிற இடத்திலே கிறிஸ்துவின் அன்பை காட்டுங்கள். ஞானமா நடந்துங்க. உங்களை ஒன்று அடுத்தவன் ஏமாளியா ஆக்கணும்ல நான் சொல்லல. எனக்கு அருமையான தெய்வஜனமே, என்ன சொல்கிறாங்க பாருங்க, 2 பேரும் அழுகிறாங்க. ஏன்னா லெஃப்ட் அலோன் இஸ் பெயின்ஃபுல் பிரியமானவர்களே. ஐ ஹவ் சீன் மெனி. இந்த நான் அமெரிக்காவுக்கு வந்த பின்பு நான் நிறைய வயோதிபர்களையும் மீட் பண்ணுற சூழ்நிலையில் வருகிறது. தேர் ஆல் சே, ஐ லிவ்ட் வித் மை வைஃப் for 41 years and she passed away 2 years back. I really miss her. 41 வருஷம் கூட வாழ்ந்துட்டு அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் ஒரு அம்மா வந்துச்சு, ஐ லாஸ்ட் மை ஹஸ்பண்ட் 2 years back. எல்லாத்துக்கும் பேரப்பிள்ளையெல்லாம் இருக்குது. டு பி லெஃப்ட் அலோன் இஸ் பெயின்ஃபுல். காட் நோஸ் தேட். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தெரியாமலாம் இல்லைங்க. ஹல்லேலூயா.
என்ன பொறுத்திருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று மட்டும் பாருங்கள். அதுதான் ஜெயம் கொள்ளுகிறவனுடைய இலக்கணம். என்ன நடக்குது பாருங்க. உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்மோடே கூட வருவோம் என்றார்கள். See the love. அவங்க அப்பா அம்மா இருக்காங்க உயிரோட, அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கிறாங்க உயிரோட, அது அவங்க தேசம், அவங்க மொழி. சரி, இந்த அம்மா வேணா போகுது, இந்த அம்மா மான கட்டி நம்ம வாழ்வு இழந்துட்டோம், நம்மளாவது இனிமேல் வேற ஒரு அந்த அம்மா சொல்ற மாதிரி புருஷனை தேடி வாழ்ந்துக்குவோம். எனக்கு அருமையானவர்களே, அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அதற்கு நகோமி 11ஆம் வசனம், என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களை திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். என்ன சொல்ற? நீங்க இப்படி புருஷன் இல்லாமல் கஷ்டப்படுற, நீங்க புருஷன் இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. அவன் நினச்சிக்கிட்டேன், நகோமி, கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கு. உங்கள் கஷ்டம் இப்போ செத்து போனவங்க கஷ்டம் ஒரு பக்கம், இப்போ நீங்கள் இப்படி புருஷன் இல்லாமல் என் முன்னாடி அழுதுட்டு நிற்கிறீங்களே, அது எனக்கு அதை விட வேதனையாக இருக்குது. வேதனை எங்கே திரும்பினாலும் வேதனை. சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடும் பிரியமானவர்களே. உடனே ஒரு முடிவு எடுத்துறாது. என்ன இந்த தேவன் ஏசு என்ன எனக்கு செய்தார்? Don't be silly in Christian life. ஒரு முட்டாள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது தவறு பிரியமானவர்களே. அவர் நினைச்சிட்டா, நகோமி, எனக்கு எல்லாமே என் மருமக்கமாரும் இப்படி அழுது நிற்கிற மாதிரி நிலைமையாச்சு, என் புருஷனும் போச்சு, என் பிள்ளைகளும் இல்லை, எனக்கு இருந்த எல்லாமே போச்சு, இது எல்லாம் என்ன நடந்து போகிறாங்க. திருப்பி என்னத்தை கொண்டு போக முடியும்? 10 வருஷம் இருந்து ஒன்றுமே இல்லை, ஒரு பழைய பையை தான் தூக்கிட்டு போயிருக்கணும். ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். ஆனால் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவள் சொல்லுகிறதெல்லாம் சரியாகத்தான் தருகிறது. ஆனால் தேவன் நகோமியை கைவிடவில்லை. அதே போல் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர், என் மகளே, என் மகனே, நான் உன்னை கைவிடவில்லை. என்ன நடக்குதுன்னு பாருங்க. we have got very little time. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். Do you understand? ஒரு மேற்கொள்ளுகிறவனுடைய இலக்கணம் இதுதான் பிரியமானவர்களே. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். அது சரிதான், நான் போய் வேற புருஷனை பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன், நான் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவள் போயிட்டா முத்தவா. ஆனால் ரூத் அப்படி இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் ரூத்தாக மாறும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற இலக்கணத்திற்கு வருகிறீர்கள். Let come what may, I will continue with this Jesus Christ. இந்த இயேசுவை நான் பின்பற்றுவேன். எவ்வளவு முக்கியம் பிரியமானவர்களே. சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. என்ன முடிவு எடுக்கிறான் பாருங்க. இதுதான் ஜெயம். இன்னைக்கு நம்ம அந்த வேதத்தை தியானிப்பதனுடைய அர்த்தமே இந்த வார்த்தை தான். என்ன அழகா இருக்கிறது பாருங்க. ஆமென், ஆமென். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் செய்கிற ஊழியத்தை விடாமல் செய்ய வேண்டும். உங்கள் ஜெப நேரத்தை விடாமல் கூட்டிக் கொண்டே இருக்கு. நீங்கள் கர்த்தரை துதிக்கிற காரியத்தை விடாமல், whatever you do for the Lord, personally or openly, increase it. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தோல்வி அடைந்தது போல காணப்படலாம். பொறுத்திருந்து பாருங்கள் பிரியமானவர்களே. நடக்காததெல்லாம் நடக்கும். இன்னைக்கு எத்தனை மாமியார் மருமகளுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க உங்க லைஃப் டைம்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நடக்குங்க நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால். ஹல்லேலூயா. God can do that.
நீங்க நினைக்காததெல்லாம் தேவன் செய்கிற ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். நானா, என் வாழ்க்கை தானா இது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அவ கரெக்டாக தான் கைட் பண்ற நகோமி, போயிரு அப்படிங்கிறா. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கும் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். She doesn't know even what will happen there in Bethlehem to have. One thing she might have understood. இது பல கோணங்களிலே பிரசங்கிக்கலாம். எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு நெகோமியின் தேசம் எப்படி இருக்கும் என்று ஒரு ஒருவேளை கற்பனை செய்து பார்த்திருக்கலாம். அநேக காரியங்கள். It is all happening prophetically, பிரியமானவர்களே. ரூத்துக்கு தெரியாது, என் இரத்தத்தின் வழியிலே மேசியா வருவார் என்று அவள் அறியாமல் இருந்தாள். உங்களுக்கு இப்போ நிறைய தெரியாது. உங்கள் பிள்ளைகளை, எனக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் 47 வருடத்திற்கு மேலே வாழ்ந்து விட்டேன். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அப்படியே முன்னாடி அப்படியே சொல்லி தான் நடக்குன்னு சொல்கிறது ஒரு 5% சொல்லாது 95% காரியங்களை ஆசீர்வாதமாக தேவன் கொண்டு வந்தே கொண்டிருக்க. உங்களுக்கும் தெரியாது இப்போ what is going to happen to your children. You don't know. You only see the problems that is standing before you. But there is a great God who can do anything. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. ஆனால் ஏன் அவர் உங்களை உபத்திரத்தின் வழியை நடத்துறாரு? ஏன் உங்களை சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். ஏன்னா பிதாட்ட போய் குமாரன் பேசுவார், பாருங்க என் மகனை என் மகளை, எத்தனை உபத்திரவத்திலும் இவனை நான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அவள் அழகா அவள் அழுறா. அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாயிருந்ததை கண்டு, இதுதாங்க ஜெயம் கொள்ளுகிறவருடைய இலக்கணம். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் சரி, என் ஜெபத்தை கூட்டுவேன், என் ஊழியத்தை கூட்டுவேன், நான் கர்த்தருக்காக உத்தமமாய் வாழ்கிறதில் என் நிலை நிற்பேன். அதுதாங்க ஜெயம் உள்ளவருடைய இலக்கணம். இட்ஸ் நாட் கோயிங் அவே வித் த விண்ட். காற்று அடிக்கிற பக்கம்லாம் திசை திரும்பிட்டு அப்புறம் ஆண்டவரே, அஃப்கோர்ஸ் சில நேரங்களில் நாம் தவறுகிறது இயல்பு தான், இல்லை பிரியமானவர்களே. ஆனால் தவறுகிறதையே வாழ்க்கையாய் கொள்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. யூ ஷுட் ரிப்பண்ட். எவ்வளவு உறுதியாக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா தேவனுடைய தரிசனங்கள் அவளுக்குள்ளே வெளிப்படுகிறது பிரியமானவர்களே. அப்படியே இருவரும் பெத்தேல் மட்டும் நடந்து போனார்கள். எப்போ ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன். உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்போது ஐ ஃபெல்ட் இட். ஏன்னா துபாயிலேருந்து யூஎஸ்க்கு வரும்போது 14.5 hours சிட்டிங் இன் ஒன் ஸ்மால் லிட்டில் சேர். இட் வாஸ் கில்லிங். இட் வாஸ் கில்லிங். நடந்தே வந்திருக்காங்க அதில் 2 பெண்கள். ஆமேன். எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஆமேன். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு 10 வருஷம் கழித்து பார்க்குறாங்க. எவ்வளவு ஃபிசிக்கல் தோற்றம்லாம் மாறுக்கு. அப்போ அந்த அம்மா ஒரு நல்ல அம்மாவாக தான் இருந்திருக்கணும். ஆமேன். ஷீ இஸ் நோன் டு மெனி. ஆமேன். ஒரு பெண் இருந்தாலும் ஷீ இஸ் நோன் டு மெனி. அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமி அல்லவோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், தாம் பேரை கூட அப்படி சொல்லக்கூடாதுங்கிற, என்ன சொல்கிறான்னு பாருங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள், மாறாள்னா கசப்புன்னு அர்த்தம். ஆமாம், மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். In a way it is right பெரியமான. நிறைய நேரங்களில் இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா, பிசாசு அப்படி செய்யறோம். யூ ஆர் எலிவேட்டிங் சேட்டன். ஒருவேளை அப்படி இருக்கலாம். கர்த்தரை அனுமதி கொடுக்காம எந்த பிசாசும் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது, எந்த உபத்திரமும் வர. நல்லா தெரிஞ்சுக்கங்க.
If it is not permitted by the Lord Jesus Christ, அவர் அனுமதி கொடாமல் சீஷர்களை விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து அனுமதி கேட்கிறார். எல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏங்க அனுமதி கொடுக்கிறாரு? ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய ஆச்சரியம் நடக்க போகிறது. நீங்கள் எங்கே போகிறீங்க? பரலோக வாழ்விற்கு போக போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிற காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே சேலஞ்சஸ் வரும். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல தொடர்ந்து உறுதியாய் நில்லுங்கள் பிரியமானவர்களே. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவள் சொல்கிற நகமி, என் வாழ்க்கையெல்லாம் கையே ஆண்டவர் என்னை பார்க்கல, எனக்கு எல்லாமே என் பேரை மாற்றுங்கிறாவா. நகோமிலாம் சொல்லாதீங்க தயவுசு. மாறாள் கசப்பு வாராந்தா, ஃபுல் ஆஃப் எ உமன் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம் இஸ் கம்மிங்னு சொல்லுங்கிறாவா. எவ்வளவு டிஜெக்டடாக இருந்து திரும்பி வாரான்னு பாருங்க. அல்லேலூயா. அவன் நினச்சா இத்தோடு என் வாழ்க்கை முடிந்தது, நானும் என் மருமகளும் எங்கெங்கே ஒரு கூலி வேலை செய்து செத்து மடிவோம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டம் என்னவாயிருந்தது? உன் மருமகளின் வயிற்றிலிருந்து வருகிற அந்த வித்தின் நிமித்தமாக நான் ஒரு ராஜாவின் வம்சமாகிய தாவீதின் வம்சத்தை உருவாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் திட்டம் கொண்டிருந்தார். நீ நினைக்கிறாய் இழந்து போனாய் என்று, நீ நினைக்கிறாய் தனிமையானாய் என்று, நீ நினைக்கிறாய் கணவனை இழந்து போனாய் என்று, உன் சந்ததி மேசியா வருவர். அது மாத்திரமல்ல, உலகமே போற்றத்தக்க தாவீதின் ராஜா என்று ஒரு ராஜா. நினைச்சு பார்த்துருப்பாளாங்க. அவன் என்ன சொல்ற? மாறாள் கசப்புன்னு என்னை கூப்பிடுங்கிறா. But the God's plan was very different. It was joy and history. பாருங்க, நெகோமி சாதாரணமாக நடந்து இப்படி ஒரு குடும்பத்தில் நான் எல்லாரும் செத்து இப்படி நடந்து வரும்போது தன்னையை உலகமெங்கிலும் பேசுவார்கள், தன்னுடைய பெயர்கள் வேதத்தில் நினைச்சிருப்பாளா? God allowed pain, but he compensated for that. உங்க வாழ்க்கையில அப்படிதாங்க. உங்கள் உபத்திரவங்களை தேவன் மறந்து போகிறவர் அல்ல. ஆமென். இப்படி வந்து கடைசியில், I don't have time, but I think I need to complete it. We will discuss some other time very detail. என்ன நடக்குன்னு பாருங்க. ரூத் 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே போவாஸுக்கு திருமணம் நடக்கிறது. ஆமேன், ஆமேன். ஏன்னா போவாஸ் வந்து எப்படி அந்த 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 ஸ்டோரி என்னென்னா, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிட்டு நான் அங்கே போகிறேன். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையிலே போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அதை தான் ரூத் வந்து மேரி பண்ணுறான். ஏன்னா நெகோமி வந்து தான் மருமகளுக்கு 2ஆம் திருமணமாக முடித்து வைக்கிறாள். ஏன்னா தான் புருஷன் இறந்து போனனால அவருக்கு போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். எப்படி? அல்லேலூயா. பிள்ளை பெறுகிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுலாம் யார்? கர்த்தர். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். அப்பொழுது ஸ்திரீகள் நெகோமியாவை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கிடவுது. எல்லாரும் வந்து வாழ்த்துறாங்க அந்த பிள்ளைய. நெகோமி மடியில் படுத்து கிடக்குது. ஆமேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது நிறைய ப்ராஃபட்டிக் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன்னா என்னைக்கு குழந்தைய பெற்று அந்த பிள்ளைய வந்து நெகோமி மடிக்கு வந்துச்சோ அப்புறம் ரூத்துடைய பேரே இருக்காது. அல்லேலூயா. We don't know what happened to Ruth. இவைகள் ஆன்மீக காரியங்கள், அதை இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். ஆனால் எப்படி காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் நெகோமியை வந்து உன் சந்ததி அற்று போகக்கூடாதுன்னு ஆண்டவர், உனக்கு நீ பிள்ளை இல்லைன்னு சொன்னேல, நீ உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னேல, இந்த பாரு உனக்கு பேரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. மகிழ்ச்சியின் காலங்கள் நெகோமியாவுக்கு திரும்பி வந்தது போல, நகோமிக்கு திரும்பி வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும் பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம வணங்குறவர் சாதாரணமானவர் அல்ல. என்ன சொல்கிறார்? அப்பொழுது ஸ்திரீகள் அப்படி சொல்லிட்டு 15ஆம் வசனம், அவள் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனம். அல்லேலூயா. ஆமேன். எப்படி? ஆமேன். உங்களுடைய ஆத்மா இழைச்சி போச்சுல, இன்னைக்கு தனிமையில் இருக்கிறீங்கள,
எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஈடு கட்டுவார். பிரியமானவர்களே, அமர்ந்திருந்து பாருங்கள் இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று. ஆமென். அவர் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன். அல்லேலூயா. என்னங்க வேணும் ஒரு வயசானவங்களுக்கு அதோட? உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். ரூத்தை குறித்து கடைசியாக அந்த ஸ்டேட்மெண்ட் அதாங்க. ஏன்னா எனிவே அந்த சாப்டர் எழுதி முடிக்க போகுது. உனக்கு 7 பிள்ளைகள், நீ ஆம்பளை பிள்ளைய வச்சிருந்தாலும் உன் மருமகளுக்கு ஈடாகாதுங்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? When you go through troubles and temptations, how do you react to it? ரூத்தை குறித்து அப்படியாய் சொல்லி எழுதப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. 7 குமாரரும் மருமகள் பெரியவள் அல்லவோ? கொஞ்சம் சூழ்நிலை ஹார்டா வந்தாலும் எல்லா பொய், எக்ஸாஜரேஷன், எவ்ரிதிங் இஸ் தேர். தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். பிரியமான, திருப்பி திருப்பி சொல்றேன், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தான் அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். நீங்கள் எப்படி? மேசியா பாருங்க, கடைசியில் வாசித்து முடிப்போம். நெகேமியா அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அதற்கு பின்பு அந்த காரியத்தை குறித்து இருக்கட்டும். அயல் வீட்டுக்காரிகள் நெகேமியாவுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்து. எப்படி? எங்க யாருக்கு பிறந்ததா? அல்லேலூயா. கர்த்தர் எப்படி மாற்றாரு பாருங்க. அயல் வீட்டுக்காரர்கள் நெகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி. See, your situations can change completely. உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர். பொறுத்திருந்து, அவசரப்படாதீங்க. நிறைய பேர் உங்க அவசரத்துக்கு சுவிட்ச் போட்டவன லைட் எரியணும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து you will never be able to live a perfect peaceful Christian life. Wait, keep praying. 3 நாள் உபவாசம் பண்ணுங்க. 10 21 நாள் உபவாசம் பண்ணுங்க. இல்லையா 40 நாள் உபவாசம் பண்ணுங்க. தேவ சமூகத்துக்கு ஓடுங்க. உபவாசம் ஒன்றும் இல்லைங்க, அவர் சமூகம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு ஜெயம் பெறுகிற வாழ்க்கை நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. பாருங்க, அதற்கு ஆண்பிள்ளையை பெற்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். தாவீதனுடைய தாத்தா பிறந்த வம்சத்தை பாருங்க. தாத்தா, அப்புறம் தாவீது, அப்புறம் யாரு? ஆமென், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. அந்த வழியிலே அப்படியே வந்து யூதாவின் வம்சத்தின் ராஜ சிங்கமாய் மனித அவதாரமாய் எடுப்பதற்கு பயன்படுத்தின காரியங்கள். God even used a Gentile there. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஜெயம் கொள்ளும்படியா எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா. எங்கள் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் மடிந்து போகிறவர்களாயல்ல, எழுந்து விசுவாசத்தில் நிற்கிறவர்களாய் எங்களை தேற்றி இருக்கிறேன். ஆண்டவரே, நகோமியை போல அப்ப நாங்கள் துன்பங்களில் இருந்தாலும் அநேகருக்காக ஜெபிக்க நிறைய பேர் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு துன்பம் இருக்கும், எங்கள் பிரச்சனைக்கே தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லையப்பா, எங்களை மாற்றி அமைங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.